உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியனின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலி வாசிப்பு திட்டத்தின் 78ஆம் நாளுக்குள் இன்று நாம் நுழைந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம எண்ணிக்கையில் 33ஆம் அதிகாரமும் இணை சட்டத்தில் 32ஆம் அதிகாரமும் வாசிக்க போகிறோம். ஒரு அதிகாரம் தான். ஸோ என்றைக்கு 33 நம்ம ஏற்கனவே இஸ்ரேல் மக்கள் எந்தெந்த இடங்களெல்லாம் அவங்க பாளையம் இறங்கினாங்க, முகாம் அமைச்சாங்க அப்படின்றத இன்றைக்கி நம்ம திரும்ப ஒரு தடவை ரீகேப் பண்ணுற மாதிரி பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணாங்கன்னு பார்த்தோம். மோசே அவர் ஒரு உரையில் சொன்னார் இணைச்சட்டத்துலலாம். இங்கே அவங்க எந்தெந்த இடத்துலலாம் அவங்க பாளையம் இறங்கினாங்க, அதாவது கேம்ப் அமைச்சாங்க அப்படின்றத நம்ம வாசிப்போம். ரெண்டாவது இணைச்சட்டம் 32ஆம் அதிகாரத்தில் நம்ம நேற்றைய வாசித்தோம். மோசே இறப்பதற்கு முன்பாக ஆண்டவர் மோசேவுக்கு ஒரு பாடலை தருகிறார், இஸ்ரேல் மக்களுக்கு எதிரான பாடல். ஒரு காலத்தில் பாருங்கள், எகிப்திலிருந்து வெளியே வந்தப்போ ஆண்டவரை புகழ்ந்து பாடின ஒரு பாடல் உண்டு, மோசே பாடின பாடல். இன்றைக்கி அதே இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக பாடக்கூடிய ஒரு பாடல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி டோட்டலாக மாறிடுச்சு பாருங்களேன். ஆண்டவரை விட்டு விலகுனா இப்படி தான் நடக்குது எல்லாருடைய வாழ்விலும் கூட. சரி, அந்த பாடல் இன்றைக்கி நம்ம வாசிப்போம். கூடவே 3வது வாசகமாக திருப்பாடல் 118 ரொம்ப ஒரு அழகான ஒரு திருப்பாடல். ஆண்டவருடைய முக்கியமான ஒரு முன்னடையாளமும் இருக்குது, மனசுக்கு ரொம்ப ஆறுதலான ஒரு திருப்பாடலாகவும் இருக்கும். இதோடைய ஆசிரியரும் நமக்கு யாருன்னு தெரியல, பட் தாவீதாக இருக்கலாம். நிறையா இதில் வரக்கூடிய வசனங்கள்லாம் பார்த்தோன்னா கண்டிப்பாக தாவீதா அப்படின்னு சொல்லி நம்மளால் உறுதியாக சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். சரி, இன்றைய தினம் நமக்கு 3 கேள்விகள் இருக்குது. முதல் கேள்வி, இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தப்போ எந்த மாதம் வெளியே வந்தாங்க, எந்த நாள் வெளியே வந்தாங்க? நமக்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் நம்ம பாஸ்கா கடத்தலினுடைய அந்த ஒரு நாளை குறிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ரெண்டாவது, ஆண்டவரை ஆண்டவருக்கும் பாறைக்கும் ஒரு தொடர்பு இருப்பதை இன்றைக்கி நம்ம இணைச்சட்டம் 32ஆம் அதிகாரத்தில் அந்த பாடலில் வாசிப்போம், ஆண்டவரை பாறைன்னு சொல்லி. அதே நேரத்தில் இன்றைக்கி திருப்பாடல் 118லேயும் பாறைன்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஆண்டவருக்கு இணைப்பாங்க. ஸோ இன்றைக்கி இணைச்சட்டம் 32ம் திருப்பாடல் 118லேயும் ஆண்டவரை பாறையாக முன்குறிக்கப்படும். அதை கவனித்து கொண்டே வாங்க, ஒரு அழகான ஒரு தொடர்பு இருக்கிறது. மூன்றாவது, இன்றைக்கி திருப்பாடல் 118 நம்ம ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பாடக்கூடிய அந்த வரி இங்கே இன்றைக்கி திருப்பாடலில் வரும். அது எந்த பாடல்? ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் பாடக்கூடிய பாடல்கள் இல்லை, ஒன்றில் இருக்கக்கூடிய வசனம். அது என்ன வசனம் சொல்லி கவனித்து கொண்டே வாசிப்போம். அன்பார்ந்தவர்களே, பிரிந்து போன சகோதரர்கள் நம்ம விவிலியம் வாசிக்கிறதுன்னு சொன்னாங்க. ஒரு ஆர்டினரி லோ மாஸ், ஒரு சாதாரண நாட்களில், கடன் நாட்கள், ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் நார்மலான ஒரு திருப்பலியில் கலந்து கொண்டோன்னா ஒரு சராசரி பிரிந்து போன சகோதரர்களுடைய ஜெப கூட்டத்தில் இருக்கக்கூடிய இறை வார்த்தைகளை விட நம்ம திருப்பலியில் நிறைய இறை வார்த்தைகளை ஜெபமாக ஃபாதர் ஜெபிக்கிறார், நம்ம மறுமொழியாக நிறைய ஜெபங்கள் ஜெபிக்கிறோமா, ஒரு ஆய்வு சொல்லுது. ஸோ ஒரு சாதாரண அப்போ சண்டே திருப்பலியில் பார்த்தோங்க எவ்வளோ இறை வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு அசைவு, ஒவ்வொரு நகர்வு, ஒவ்வொரு அடையாளங்கள், ஒவ்வொரு வார்த்தைகள் எல்லாமே பைபிளிலிருந்து எடுக்கப்பட்டது தான். சரி, இந்த 3 கேள்விகளை நம்ம கவனித்து கொண்டே இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசிப்பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிக்கலாம். அருள் நிறைந்த அன்னை மரியை வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன்.
எண்ணிக்கை அதிகாரம் 33. மோசே, ஆரோன் ஆகியோர் தலைமையில் இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டை விட்டு படைத்திரளாக வெளியேறிச் சென்றபோது அவர்கள் பயணம் செய்த பகுதிகள் இவையே. அவர்கள் புறப்பட்ட இடங்களை மோசே ஆண்டவர் கட்டளைப்படி படிப்படியாக எழுதி வைத்தார். அவர்கள் படிப்படியாக தங்கி புறப்பட்ட இடங்கள் இவையே. முதல் மாதம் 15ஆம் நாள் அவர்கள் ராம்சேஸிலிருந்து புறப்பட்டனர். பாஸ்காவின் மறுநாளில் இஸ்ரேல் மக்கள் எகிப்தியர் அனைவரின் பார்வையிலும் வெற்றிக்கை ஓங்கியவராய் வெளியேறினர். ஆண்டவர் அவர்களுக்கு சாகடித்த தங்கள் எல்லா தலைப்பேறுகளையும் அவர்கள் புதைத்துக் கொண்டிருந்த போது இது நடந்தது. அவர்கள் தெய்வங்கள் மேலும் ஆண்டவர் நீதி தீர்ப்பு வழங்கினார். இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் ராம்சேஸிலிருந்து புறப்பட்டு சுக்கோத்தில் பாளையமிறங்கினர். அவர்கள் சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு பாலை நிலத்தின் ஓரத்தில் உள்ள ஏத்தாமில் பாளையமிறங்கினர். பின் அவர்கள் ஏத்தாமிலிருந்து பயணமாகி பாகால் செபோனுக்கு கிழக்கே பிசுகிரோத்துக்கு திரும்பி மிக்தோலுக்கு முன் பாளையமிறங்கினர். அகிரோத்தின் முன்னிருந்து கிளம்பி அவர்கள் கடல் நடுவே பாலை நிலத்துக்குள் கடந்து சென்றனர். அவர்கள் ஏத்தாம் பாலை நிலத்தில் 3 நாள் பயணம் செய்து மாராவில் பாளையமிறங்கினர். பின்பு மாராவிலிருந்து புறப்பட்டு அவர்கள் ஏலிமுக்கு வந்தனர். ஏலிமில் 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்சை மரங்களும் இருந்தன. அவர்கள் அங்கே பாளையமிறங்கினர். அவர்கள் ஏலிமிலிருந்து பயணமாகி செங்கடல் அருகில் பாளையமிறங்கினர். பின்பு செங்கடலிலிருந்து கிளம்பி அவர்கள் சீன் பாலை நிலத்தில் பாளையமிறங்கினர். அவர்கள் சீன் பாலை நிலத்திலிருந்து புறப்பட்டு தொப்காவில் பாளையமிறங்கினர். அவர்கள் தொப்காவிலிருந்து பயணமாகி ஆலுசில் பாளையமிறங்கினர். அவர்கள் ஆலுசிலிருந்து கிளம்பி ரபீதிமேல் பாளையமிறங்கினர். அங்கு மக்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. பின் அவர்கள் ரபீதிமிலிருந்து புறப்பட்டு சீனாய் பாலை நிலத்தில் பாளையமிறங்கினர். சீனாய் பாலை நிலத்திலிருந்து பயணமாகி அவர்கள் கிப்ரோத்து அத்தாவில் பாளையமிறங்கினர். கிப்ரோத்து அத்தாவிலிருந்து கிளம்பி அவர்கள் அட்சரோத்தில் பாளையமிறங்கினர். அவர்கள் அட்சரோத்திலிருந்து புறப்பட்டு ரித்மாவில் பாளையமிறங்கினர். பின் அவர்கள் ரித்மாவிலிருந்து பயணமாகி ரிமோன் பாரேஸில் பாளையமிறங்கினர். ரிமோன் பாரேஸிலிருந்து கிளம்பி அவர்கள் லிப்னாவில் பாளையமிறங்கினர். லிப்னாவிலிருந்து புறப்பட்டு அவர்கள் இரிசாவில் பாளையமிறங்கினர். பின்னர் இரிசாவிலிருந்து அவர்கள் பயணமாகி கெகேலதாவில் பாளையமிறங்கினர். கெகேலதாவிலிருந்து கிளம்பி அவர்கள் செபேர் மலையில் பாளையமிறங்கினர். பின்பு அவர்கள் செபேர் மலையிலிருந்து புறப்பட்டு அராதாவில் பாளையமிறங்கினர். அராதாவிலிருந்து அவர்கள் பயணமாகி மக்கலோத்தில் பாளையமிறங்கினர். மக்கலோத்திலிருந்து கிளம்பி அவர்கள் தாகாத்தில் பாளையமிறங்கினர். அவர்கள் தாகாத்திலிருந்து புறப்பட்டு தெராகில் பாளையமிறங்கினர். தெராகிலிருந்து பயணமாகி அவர்கள் மித்காவில் பாளையமிறங்கினர். மித்காவிலிருந்து கிளம்பி அவர்கள் அசுமோனாவில் பாளையமிறங்கினர். பின்பு அசுமோனாவிலிருந்து புறப்பட்டு மோசரோத்தில் பாளையமிறங்கினர். மோசரோத்திலிருந்து அவர்கள் பயணமாகி பெனையாக்கானில் பாளையமிறங்கினர். பெனையாக்கானிலிருந்து கிளம்பி அவர்கள் ஓரகித்துக்காதில் பாளையமிறங்கினர். ஓரகித்துக்காதிலிருந்து புறப்பட்டு அவர்கள் யோற்றுபாவில் பாளையமிறங்கினர். பின்பு யோற்றுபாவிலிருந்து பயணமாகி அப்ரோனாவில் பாளையமிறங்கினர். அப்ரோனாவிலிருந்து கிளம்பி அவர்கள் எட்சியோன் கெபேரில் பாளையமிறங்கினர். எட்சியோன் கெபேரிலிருந்து அவர்கள் புறப்பட்டு காதேசு என்னும் சீன் பாலை நிலத்தில் பாளையமிறங்கினர். அவர்கள் காதேசிலிருந்து பயணமாகி ஏதோம் நாட்டின் ஓரத்திலிருந்த ஓர் மலையில் பாளையமிறங்கினர். பின்பு குரு ஆரோன் ஆண்டவர் கட்டளைப்படி ஓர் மலைக்கு ஏறிச் சென்றார். அவர் அங்கேயே இறந்தார்.
இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய 40ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 1ஆம் நாளில் இது நடந்தது. ஓர் மலையில் ஆரோன் இறந்தபோது அவருக்கு வயது 123. கானான் நாட்டில் உள்ள நெகேபில் வாழ்ந்த கானானியனான அராது மன்னன் இஸ்ரேல் மக்கள் வருவதை கேள்விப்பட்டான். பின்னர் ஓர் மலையிலிருந்து அவர்கள் புறப்பட்டு சல்மோனாவில் பாளையமிறங்கினர். சல்மோனாவிலிருந்து பயணமாகி அவர்கள் பூனோனில் பாளையமிறங்கினர். பூனோனிலிருந்து கிளம்பி அவர்கள் ஒபோத்தில் பாளையமிறங்கினர். அவர்கள் ஒபோத்திலிருந்து புறப்பட்டு மோவாபின் எல்லையில் உள்ள ஈயாபரிமில் பாளையமிறங்கினர். ஈயாபரிமிலிருந்து அவர்கள் பயணமாகி தீபோன் காதில் பாளையமிறங்கினர். தீபோன் காதிலிருந்து கிளம்பி அவர்கள் அல்மோன் திப்லாத்தாயிமில் பாளையமிறங்கினர். அல்மோன் திப்லாத்தாயிமிலிருந்து புறப்பட்டு அவர்கள் நெபோவுக்கு முன் அபாரிம் மலைகளில் பாளையமிறங்கினர். அபாரிம் மலைகளிலிருந்து அவர்கள் பயணமாகி எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்த மோவாபு சமவெளியில் பாளையமிறங்கினர். அவர்கள் யோர்தானை அடுத்த மோவாபு சமவெளியில் பெத்தசிமோத்திலிருந்து ஆபேல் சித்திம் வரை இருந்த பகுதியில் பாளையமிறங்கினர். எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்த மோவாபு சமவெளியில் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல், யோர்தானை கடந்து நீங்கள் கானான் நாட்டுக்குள் செல்கையில் உங்கள் முன்னிலிருந்து நாட்டின் குடிகள் அனைவரையும் துரத்திவிடுங்கள். அவர்களின் செதுக்கிய சிலைகள் அனைத்தையும் அழித்துவிடுங்கள். அவர்களின் வார்ப்பு படிமங்கள் அனைத்தையும் உடைத்துவிடுங்கள். நீங்கள் நாட்டை உடைமையாக்கி அதில் குடியிருப்பீர்கள். நீங்கள் உடைமையாக்கிக் கொள்ளும்படி அதை உங்களுக்கு தந்துள்ளேன். உங்கள் குடும்பங்கள் வாரியாக திருவுளச்சீட்டு போட்டு நீங்கள் நாட்டை உடைமையாக்கிக் கொள்ளுங்கள். குலங்களுள் பெரியவற்றுக்கு கூட்டியும் சிறியவற்றுக்கு குறைத்தும் உரிமை சொத்து வழங்க வேண்டும். எவ்விடத்திற்காக ஒருவனுக்கு சீட்டு விழுகிறதோ அது அவனுக்குரியது. உங்கள் மூதாதையரின் குலங்களின்படியே நீங்கள் உரிமை சொத்து பெறுவீர்கள். நாட்டின் குடிகளை உங்கள் முன்னின்று நீங்கள் துரத்தவில்லை எனில் நீங்கள் தங்கியிருக்க அனுமதிப்போர் உங்கள் கண்களை குத்தும் கூராணிகளாகவும் உங்கள் விலாவை கீறும் முட்களாகவும் இருந்து நீங்கள் குடியிருக்கும் நாட்டில் உங்களை துன்புறுத்துவார்கள். நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கே செய்வேன். இணைச்சட்டம் அதிகாரம் 32. வானங்களே, நான் பேசுவேன், செவி கொடுப்பீர். பூவுலகே, என் சொல்லை உற்று கேள். பெருமழை பைந்தளிர் மீது பொழிவது போல், மென்சாரல் பசும்புல் மீது விழுவது போல் என் அறிவுரை மழையென பெய்திடுக, என் சொற்கள் பனியென இறங்கிடுக. நான் ஆண்டவரின் பெயரை பறைசாற்றுவேன், நம் கடவுளின் மாட்சியை பாராட்டுவேன். அவரே பாறை, அவர் செயல் நிறைவானது, அவர் தம் வழிகள் அனைத்தும் நீதியானவை. வஞ்சகமற்ற உண்மை மிகு இறைவன், அவரே நீதியும் நேர்மையும் உள்ளவர். அவர் தம் கேடுகட்ட பிள்ளைகள் அவரிடம் பொய்மையாய் நடந்து கொண்டனர். அவர்கள் நெறி பிறழ்ந்த வஞ்சகம் மிக்க தலைமுறையினர். ஞானமற்ற மதிகெட்ட மக்களே, ஆண்டவருக்கு நீங்கள் அளிக்கும் கைமாறு இதுதானா? உங்களை படைத்து உருவாக்கி நிலைநிறுத்திய உங்கள் தந்தை அவர் அல்லவா? பண்டைய நாள்களை நினைத்துப்பார், பல தலைமுறையின் ஆண்டுகளை கவனித்துப்பார். உன் தந்தையிடம் கேள், அவர் உனக்கு அறிவிப்பார். பெரியோரிடம் கேள், அவர்கள் உனக்கு சொல்வர். உன்னதமானவர் வெவ்வேறு இனங்களுக்கு உரிமை சொத்துக்களை பங்கிட்ட போது, ஆதாமின் பிள்ளைகளை அவர் பிரித்தபோது, இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மக்களினங்களின் எல்லைகளையும் திட்டமிட்டார். ஆண்டவரின் பங்கு அவர் தம் மக்களே, அவரது உரிமை சொத்து யாக்கோபே. பாழ்வெளியில் அவர் அவனை கண்டார், வெறுமையான ஓலமிடும் பாலையில் அவனை கண்டார். அவர் அவனை பாதுகாத்து பேணினார், கண்ணின் மணி என அவனை காத்தருளினார். கழுகு தன் கூட்டின் மேல் அசைந்தாடி தன் குஞ்சுகளின் மேல் படர்ந்து அணைப்பது போலும்,
தன் சிறகுகளை விரித்து அவற்றை சுமந்து செல்வது போலும் அவற்றை தன் சிறகுகளில் சுமப்பது போல் ஆண்டவர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். வேற்று தெய்வங்கள் அவனோடு இருந்ததில்லை. பூவுலகின் முகடுகளில் அவனை வாழச் செய்தார். வயல்வெளியின் விளைச்சலை அவன் உண்டான். கண்மலை தேனை அவன் சுவைத்தான். கற்பாறை எண்ணெயை பயன்படுத்தினான். பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் செம்மறிக்கிடாய் வெள்ளாட்டுக்கிடாய் இவற்றின் கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் இரத்தம் போன்ற முந்திரி சாற்றையும் அவர்கள் உண்ணும்படி ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் கொழுத்த காளை மார்பிலை பாய்ந்தது. எசுரோன் கொழுத்து பருத்து முரடனானான். தன்னை படைத்த கடவுளை விட்டு அவன் விலகினான். தனது மீட்பின் பாறையை எள்ளி நகைத்தான். வேற்று தெய்வங்களால் அவருக்கு எரிச்சலூட்டினர். அருவருப்புகளால் அவருக்கு சினமூட்டினர். இறையல்லாத பேய்களுக்கு பலி செலுத்தினர். அவர்கள் அறியாத வேற்று தெய்வங்களுக்கு, நேற்று முளைத்த புதிய தெய்வங்களுக்கு உங்கள் முன்னோர் அஞ்சாத அவற்றிற்கு பலியிட்டனர். உன்னை இயன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்துவிட்டாய். தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார். அவர் உரைத்தார், எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வேன். அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்துக் கொள்வேன். ஏனெனில் அவர்கள் கேடுகெட்ட தலைமுறையினர், நேர்மை அறவே அற்ற பிள்ளைகள். இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சலூட்டினர். அவர்களின் சிலைகளால் எனக்கு சினமூட்டினர். ஒன்றுமில்லாத இனத்தால் அவர்களுக்கு எரிச்சலூட்டுவேன். மதிகெட்ட வேற்றினத்தால் அவர்களுக்கு சினமூட்டுவேன். எனது சினத்தில் நெருப்பு பொறி தெறிக்கும். கீழுலகின் அடிமட்டம் வரை அது எரிக்கும். பூவுலகையும் அதன் விளைபலன்களையும் அழிக்கும். மாமலைகளின் அடித்தளமே தீப்பற்றி எரியும். தீங்குகளை அவர்கள் மேல் கொட்டி குவிப்பேன். என் அம்புகளை அவர்கள் மேல் எய்து தீர்ப்பேன். பசியினால் அவர்கள் வாடுவர். கொள்ளை நோயால் மாய்வர். கொடிய வாதைகளால் மடிவர். விலங்குகளின் பற்களுக்கு இரையாவர். புழுதியில் ஊறும் நச்சுப்பூச்சிகளால் மடிவர். வெளியிலே வாள், உள்ளே பேரச்சம். இளைஞனும் கன்னி பெண்ணும் பால்குடி மரவா குழந்தையும் முடி நரைத்த கிழவனும் அழிவர். நான் சொன்னேன், அவர்களை எத்திக்கிலும் சிதறடிப்பேன். அவர்களது நினைவு மனிதரிடமிருந்து அற்றுப்போகச் செய்வேன். ஆயினும் எங்கள் கைகள் வலிமையானவை, இதையெல்லாம் ஆண்டவர் செய்யவில்லை என்று அவர்களின் பகைவர் திரித்து பேசுவர் என்பதாலும் பகைவனின் பழிச்சொல்லுக்கு அஞ்சியும் வாளாவிருந்தேன். அவர்கள் புத்தி கெட்ட மக்கள். அவர்களிடம் விவேகம் சிறிதும் இல்லை. அவர்கள் ஞானமடைந்து இதனை உணர்ந்து தங்களுக்கு நிகழப்போவதை உய்த்துணர்ந்தால் எத்துணை நலம். ஒரே ஆள் 1000 பேரை துரத்துவதும் 2 பேர் 10,000 பேரை விரட்டுவதும் அவர்களது பாறை அவர்களை வெற்றுவிட்டதாலன்றோ? அவர்களின் கடவுள் அவர்களை கைவிட்டதாலன்றோ? அவர்களது பாறை நமது பாறை போன்றன்று என்று நம்முடைய பகைவர்களே ஏற்றுக்கொள்கின்றனர். அவர்களது கொடி முந்திரி சோதோமிலிருந்து வருவதாகும். கொமோராவின் வயல்வெளியிலிருந்து வருவதாகும். அவர்களது திராட்சைகள் நச்சு திராட்சைகள். அவர்களது திராட்சை கொத்துக்கள் கசப்பானவை. அவர்களது ரசம் பாம்பின் நஞ்சு போன்றது. விரியன் பாம்பின் கொடிய நஞ்சு போன்றது. இது என்னிடம் சேமிக்கப்பட்டுள்ளது அன்றோ? என் கருவூலங்களில் முத்திரையிடப்பட்டுள்ளது அன்றோ? பழிவாங்குவதும் கைமாறளிப்பதும் எனக்கு உரியன. உரிய நாளில் அவர்களின் கால்கள் தள்ளாடும். அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. அவர்கள் ஆற்றல் இழந்து விட்டவர்கள் எனவும் அடிமையோ குடிமகனோ எவனும் இல்லை எனவும் காணும்போது ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார். அவர் தம் ஊழியர்களுக்காக அவர் மனமிறங்கிடுவார். அப்பொழுது அவர் உரைப்பார், அவர்களின் தெய்வங்கள் எங்கே? அவர்கள் தஞ்சம் புகுந்த பாறை எங்கே? அவர்கள் பலியிட்டவற்றின் கொழுப்பை உண்டவர்கள் எங்கே? நீர்ம படையல் ரசத்தை குடித்தவர்கள் எங்கே? அவர்கள் இப்போது முன் வந்து உனக்கு உதவட்டுமே. அவர்கள் உனது புகலிடமாகட்டுமே. நானே இருக்கிறவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை
என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே, காயப்படுத்துபவரும் நானே, குணமாக்குபவரும் நானே. என் கைகளிலிருந்து விடுவிப்பார் எவரும் இரார். ஏனெனில் என் கைகளை வானோக்கி உயர்த்தி என்றும் வாழும் என் மீது ஆணையிட்டு உரைக்கிறேன். மின்னும் என் வாளை நான் தீட்டி நீதி தீர்ப்பை என் கையில் எடுக்கும்போது என் பகைவரை பழிவாங்கி என்னை பகைப்பவருக்கு பதிலடி கொடுப்பேன். கொலையுண்டோர் சிறைப்பட்டோரின் இரத்தத்திலும் நீள்முடி தலைவர் இரத்தத்திலும் என் அம்புகள் குடிக்கச் செய்வேன். என் வாள் சதையை உண்ணச் செய்வேன். வேற்றினங்களே, ஆண்டவரின் மக்களோடு மகிழுங்கள். அவர் தம் ஊழியரின் இரத்தத்திற்கு பழிவாங்கினார். அவர் தம் பகைவர்களுக்கு பதிலடி கொடுத்தார். தம் மக்களின் நாட்டை கரை நீக்கம் செய்தார். மோசேயும் நூனின் மகனான யோசுவாவும் வந்து இந்த பாடலின் வார்த்தைகளை மக்கள் கேட்குமாறு எடுத்துரைத்தார்கள். இந்த வார்த்தைகளை எல்லாம் இஸ்ரவேலுக்கு சொல்லி முடித்த பின் மோசே அவர்களுக்கு சொன்னது: உங்களுக்கு எதிரான சான்றாக நான் இன்று உரைத்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். அப்போதுதான் இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகள் அனைத்தையும் கருத்தாய் கடைபிடிக்குமாறு நீங்கள் உங்கள் மக்களுக்கு கட்டளையிடுவீர்கள். இத்திருச்சட்டத்தின் எவ்வார்த்தையும் வீணானதல்ல, அதுவே உங்களது வாழ்வு. யோர்தானை கடந்து நீங்கள் உடமையாக்கிக் கொள்ளப் போகும் மண்ணில் இந்த வார்த்தைகளால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். அதே நாளில் ஆண்டவர் மோசேயுடன் பேசியது: மோவாபு நாட்டில் எரிகோவுக்கு எதிரேயுள்ள அபாரிம் மலையில் நெபோ என்னும் மலை மீது ஏறி கானான் நாட்டை பார். உன் மக்கள் இஸ்ரவேலுக்கு நான் உடமையாக கொடுக்க போகும் நாடு அதுவே. உன் சகோதரன் ஆரோன் ஓர் என்னும் மலையில் இறந்து உன் மூதாதையருடன் சேர்த்து கொள்ளப்பட்டான். அதுபோல நீ ஏறிச் செல்லவிருக்கும் மலையில் நீயும் இறந்து உன் இனத்தாருடன் சேர்த்து கொள்ளப்படுவாய். ஏனெனில் சீன் என்னும் பாலை நிலத்தில் மெரிபத்து காதேசு எனும் நீர்ச்சுனைக்கு அருகில் இஸ்ரவேல் மக்கள் முன்னிலையில் எனக்கு துரோகம் செய்தாய். அதனால் இஸ்ரவேல் மக்கள் முன்னிலையில் என்னை புனிதப்படுத்தவில்லை. எனினும் உனக்கு முன்பாக உள்ள நாட்டை நீ பார்ப்பாய். அதையே நான் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப் போகிறேன். நீயோ அதனுள் செல்ல மாட்டாய். திருப்பாடல் 118. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரவேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். என்னை வெறுப்போர்க்கு நேர்வதை கண்ணார காண்பேன். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். வேற்றினத்தார் அனைவரும் என்னை சூழ்ந்து கொண்டனர். ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். எப்பக்கமும் அவர்கள் என்னை சுற்றி வளைத்து கொண்டனர். ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். தேனீக்களைப் போல் அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டனர். நெருப்பிலிட்ட முட்களைப் போல் அவர்கள் சாம்பலாயினர். ஆண்டவரின் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றனர். ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது.
ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார், ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே. இது வழியாய் நீதிமான்களே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால், உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. என்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். கிளைகளை கையில் ஏந்தி விழாவினை தொடங்குங்கள். பீடத்தின் கொம்புகள் வரை பவனியாகச் செல்லுங்கள். என் இறைவன் நீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்தேத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆமீன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறை வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இஸ்ரேல் மக்களை போல் நாங்கள் உங்களுக்கு எதிராக பாவம் செஞ்சுருக்கிறோம் ஆண்டவரே. ஊதாரி மகனை போல் நாங்கள் அந்த பன்றிகள் திங்கக்கூடிய நெற்றுகள் கூட கொடுப்பார் இல்லாத ஒரு நிலைக்கு நாங்கள் போகிறதுனாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்பா. ஆனால் அந்த நிலையிலிருந்து நீங்கள் எங்களுக்கு ஒரே ஒரு அருளை தரணும். என் அப்பா கிட்ட நான் திரும்பி போகணுன்ற அந்த ஒரு அறிவு தெளிவு அப்படின்ற அந்த ஒரு அருளை எங்களுக்கு நீங்கள் தாங்க ஆண்டவரே. உங்ககிட்ட நாங்கள் திரும்பி வரணும், எழும்பி வரணும். அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அம்மா, உங்கள் முக்காட்டுக்குள்ளே மறைத்து கொண்டு எங்களை கூட்டி கொண்டு ஆண்டவரிடம் கொண்டு போய் சேர்த்தரலும் அம்மா. அந்த ஊதாரி மகன் கதையில் அம்மா இல்லாமல் போயிட்டாங்க. இஸ்ரேல் மக்களுக்கு அம்மா இல்லை. அம்மா, எங்களுக்கு நீங்கள் அம்மாவாக இருக்கிறீங்க. அதனால் நாங்கள் வழி தவறி போக மாட்டோம். பழைய இஸ்ரேலை போல் ஆண்டவரை மனசை கஷ்டப்படுத்த மாட்டோம். உங்களுடைய சொல்ல கேட்டு ஆண்டவர் சொல்வதை எல்லாம் செய்யக்கூடிய உள்ளத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறோம்மா. கண்டிப்பாக பெற்றுக்கொள்வோம். எங்கள் மேலே இல்லைனாலும் எங்களோடு இருந்து எங்களுக்கு ஆற்றலையும் ஆர்வத்தையும் தரக்கூடிய ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் நாங்கள் விசுவசிக்கிறோம். எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான கேள்விகளுக்கான நம்ம பதிலை பார்த்துடலாம். முதல் கேள்வி, எந்த மாதம் எந்த நாள் இஸ்ரேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் கேலண்டரையே மாற்றுறாங்க. ஸோ எவ்வளோ அழகாக பாருங்களேன், கேலண்டரை மாற்றி வைக்கிறாங்க. நமக்கும் பாருங்கள், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அந்த வருஷம்தான் முதல் வருடம். ஸோ இவங்க அந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளியே வந்தாங்க பாருங்கள், அதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் முதல் வருடம். ஸோ முதல் மாதம் முதல் வருடம் 15ஆம் நாள். நமக்கு ஞாபகம் இருக்க, ஆண்டவர் எப்பயுமே அதே போல் ஒவ்வொரு வருஷமும் முதல் மாதம் 10ஆம் நாள் ஆட்டுக்குட்டி தேர்ந்தெடுக்கணும். அவங்க பாஸ்காவில் செஞ்சது போல் எகிப்தில். 14ஆம் நாள் அதை 4 நாள் வச்சுருந்து 4வது நாள் பாஸ்காவுக்கான தயாரிப்பு நாள். அன்றைக்கி என்ன பண்ணணும், அந்த ஆட்டுக்குட்டியை பலியிட வேண்டும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும். 14வது நாளுடைய சாயங்காலம் எப்பயுமே யூதர்களுடைய அவங்களுடைய கலாச்சாரத்தை அவங்களுடைய முறையின்படி பாரம்பரியத்தின்படி சாயங்காலம் தான் முதல் நாள் ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி கூட சில சமயம் விஜில் சண்டே மாதம் அப்படின்வாங்க. சாட்டர்டேவே சாயங்காலம் 6 மணிக்கு திருப்பலி பார்ப்பது சண்டே திருப்பலிக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா யூதர்களுடைய கேலண்டர் படி சாயங்காலம் முதல் நாள் ஆரம்பிக்கிறது. அதனால தான் காலையும் மாலையும் நிறைவேறி முதல் நாள் நிறைவேறியது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ மாலை தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டே. ஸோ இவங்க 14வது நாள் சாயங்காலம் 6 மணிக்கு கிராஸ் பண்ணோன்னா 15ஆம் நாள் பாஸ்காவினோட உணவை அவங்க உண்ணுவாங்க. ஸோ
இதுதான் அவங்க வெளியே வந்த நாளினுடைய சம்மந்தப்பட்ட பாஸ்காவுக்கு சம்மந்தப்பட்ட நாள். மறந்துடக்கூடாது, முதல் மாதம் 15ஆம் நாள் பாஸ்காவை கொண்டாடணும், 10ஆம் நாள் ஆடை தேர்ந்தெடுக்கணும், 14ஆம் நாள் ஆடை பலியிட வேண்டும். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் டேயில் தான் ஆண்டவர் உயிரை விடுறார், குட் ஃப்ரைடே அன்னைக்கு. சரி, ரெண்டாவது கேள்வி, ஆண்டவருக்கு பாறையில் ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு வசனம் வரும் இன்னைக்கு இணைச்சட்டத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கும் திருப்பாடலை புரிந்து கொள்வதற்கும் திருப்பாடலில் வர பாறையை புரிந்து கொள்வதற்கும் நமக்கு ஒரு வசனம் இருக்கும். இது ஆண்டவர் இயேசுவின் முன்னடையாளம் சொல்லி பார்த்தோம். ஸோ இணைச்சட்டத்தில் எங்கே வருது அப்படின்னா 18ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், மோசே அவரோட பாடலில் சொல்றார், உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய், உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்து விட்டாய். அப்போ பாருங்களேன், இஸ்ரேல் மக்களை பெற்றெடுத்ததான். அப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு அம்மாவினுடைய ஒரு ஸ்தானம் அங்கே வருது. உன்னை ஈன்றெடுத்த பாறையை நீ புறக்கணித்து விட்டாய், நீ அந்த கடவுளை மறந்துட்டாய். அப்போ அங்கே பாறை இஸ்ரேல் மக்களை பெற்றெடுத்தவங்க அவங்கள புறக்கணித்து மறந்துட்டாங்க. இங்கே திருப்பாடல் 118 22 23 வசனங்கள் பாருங்கள், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே மூளைக்கல்லாயிற்று, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. நம்ம நிறையா திருமண அழைப்புதெல்லாம் இதை போடுவாங்க. ஸோ இதை மத்தேயு 21ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலும், மார்க் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும், லூக்கா 20:17ஆம் வசனத்திலும், 3 சினாப்டிக் காஸ்பல்ஸ்லேயும் மத்தேயு, மார்க், லூக்லேயுமே ஆண்டவர் இதை மேற்கோள் காட்டுறார். கட்டுவர் புறக்கணித்த கல்லை மூளைக்கல் ஆயிற்று அப்படின்னு சொல்லி. அவர் அந்த ஒரு திராட்சை அந்த தோட்டக்காரனுடைய அந்த ஊமையை சொல்லிவிட்டு பின்னாடி இதை ஆண்டவர் சொல்லுவார். அதே போல் பாருங்கள், அப்போஸ்தலர் பணி 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலையும், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலையும், புனித பேதுரு 2லையுமே, அப்போஸ்தலர் பணியிலும் புனித பேதுரு தான் சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சு கொண்டுட்டீங்க, ஆனால் ஆண்டவர் அவரை உயிர்த்தெழ வைத்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். ஏன்னா மறைநூல் எழுதிவாறு இது நிறைவேறுவதற்காக நடந்துச்சு. நீங்கள் அவரை புறக்கணிச்சிங்க. எப்படி பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் தந்தையாம் இறைவனை புறக்கணித்தார்களோ அதே போல் இங்கே சுதனாகிய இறைவனையும் புறக்கணித்தார்கள். ஆனால் அவங்க புறக்கணித்த அந்த கல்லே மூளைக்கல் ஆயிற்று அப்படின்னு சொல்லி புனித பேதுரு கூறுவார். எப்படி பாருங்களேன், தந்தையும் மகனும் ஒன்று தான் அப்படின்றத இந்த ஒரு பாறையை வச்சு சொல்கிறாங்க. மோசேவும் அங்கே ஒரு பாறையை, அவர் உங்களை ஈண்டெடுத்த பாறையை நீங்கள் புறக்கணிச்சுன்றாரு. திருப்பாடலும் அப்படி தான் சொல்லுது, மெஸ்ஸியாவை குறித்து சொல்லுது. பின்னாடி மெஸ்ஸியா வந்ததுக்கப்புறம் ஆண்டவரும் அதை மேற்கோள் காட்டுறார், புனித பேதுரும் காட்டி சொல்கிறாரு, நீங்கள் புறக்கணித்த அந்த பாறை தான் இப்போ மூளைக்கல் ஆயிற்று புதிய இஸ்ரேலுக்கு, இந்த திருச்சபையினுடைய மூளைக்கல். ஆனால் அதனுடைய அடித்தளம் புனித பேதுரு. அப்போ புனித பேதுருவையும் பாருங்கள் பாறைன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ பாருங்கள், அவருடைய அதிகாரம், பாறைன்ற அதிகாரத்தை புனித பேதுருவுக்கு பரிமாற்றம் செய்கிறார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இதோ நீ பாறை, இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன். அவர் தான் அதனுடைய மூளைக்கல், ஆனால் அதனுடைய அடித்தளம் அப்போஸ்தலர்கள், திருச்சபையின் அதிகாரம். ஸோ ஆண்டவரை மறந்துருக்கிறது நம்ம அதனால சொல்லலாம், ஆண்டவரே நீர் என் பாறை. அதனால நம்ம பாடல் கூட இருக்குது, நீர் எந்தன் பாறை என் அரணான இயேசுவேன்னு சொல்லி. பட் ஆனால் அது திருப்பாடல் 18 வரும். ஆனால் இது 118. ஸோ அந்த பாடல் திருப்பாடல் 18 எடுத்த பாடல் அது, நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே. இது எல்லாமே தாவீதுடைய ஸ்டைல் தான். தாவீது தான் திருப்பாடல் 18 எழுதினார். இங்கேயும் பாருங்கள் அழகாக வருகிறது. சரி, அது மட்டும் இல்லை, இன்றைக்கி 3வது கேள்வியில் திருப்பாடலில் நம்ம திருப்பலியில் எப்பயுமே பாடக்கூடிய ஒரு பாடல் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அது என்னென்னு பார்த்தோன்னா 26ஆம் வசனத்தில், ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். நமக்கு ஞாபகம் இருக்கா? இதுதான் நம்ம ஒவ்வொரு திருப்பலியிலையும் தூயவர் தூயவர் தூயர் பாடல் எழுந்தேற்றத்துக்கு முன்னாடி பாடும்போது நம்ம இதை பாடுறோம். அது மட்டும் இல்லை, மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், மார்க் 11ஆம் அதிகாரம் 9-10, யோவான் 12ஆம் அதிகாரம், மத்தேயு 23, லூக்கா 13, இது எல்லாத்துலேயுமே மக்கள் ஆண்டவர் இயேசு 3வது வருஷம் அவர் இறக்கக்கூடிய அந்த வருஷம் எருசலேமுக்குள்ளே வரும்போது மக்கள் ஆரவாரத்தோட ஓலைகளை கையில், அந்த ஓலைகளை கீத்துக்களை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா, தாவீதின் மகனுக்கு ஓசானான்னு சொல்லி பாடுறாங்க. இதுதான் நம்ம ஒவ்வொரு ஹோலி வீக் முன்னாடியும் நம்ம குருத்து ஞாயிறப்ப இதை தான் பாடுறோம். பாருங்கள், இந்த திருப்பாடல் வசனத்தை எடுத்து
இஸ்ரேல் மக்கள் வந்து அங்கே பாடுறாங்க ஆண்டவர் இயேசு உள்ளே வரும்போது. ஏன்னா இந்த திருப்பாடலில் இந்த ஆண்டவர் பெயரால் வருவார் ஆசீர் பெற்றவர் வந்து ஒரு மெஸ்ஸியானிக் திருப்பாடல், மெஸ்ஸியாவை குறிக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் தாவீது அப்படி தான் பண்ணார் அப்படின்றது. சரி, இன்றைக்கான விளக்க உரையில் நம்ம எண்ணிக்கையை பாருங்கள். 33ஆம் அதிகாரம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் வந்து இந்த 10 கொள்ளை நோய்களை அமைச்சது அந்த எகிப்தியர்களுடைய கடவுள்களுக்கு எதிராக அமைச்சது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு இப்போ நைல் நதி அவங்க கடவுளை வணங்கினாங்க, தவக்காலையை கடவுளை வணங்கினாங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த மலையை சூரியனை எல்லாத்தையுமே அவங்க கடவுளாக வணங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே அழித்து ஒழித்து ஆண்டவர் அவர் தான் இது எல்லாத்தையும் படைத்த கடவுள் அப்படின்றத அவர் காட்டினார். அது ஒரு பக்கம் இருக்க 55ஆவது வசனத்தில் பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு அந்த இஸ்ரேல் மக்கள் உள்ளே போகும்போது அந்த நாட்டின் குடிகளை உங்கள் முன்னின்று நீங்கள் துரத்தவில்லை எனில் நீங்கள் தங்கியிருக்க அனுமதிப்போர் உங்கள் கண்களை குத்தும் கூர் ஆணிகளாகவும் உங்கள் விழாவை கீறும் முட்களாகவும் இருந்து நீங்கள் குடியிருக்கும் நாட்டில் உங்களை துன்புறுத்துவார்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பாருங்களேன், நம்மளுடைய உடலை எடுத்துக்கோ, நம்மளோட ஆன்மாவை மனசுலையும் எடுத்துக்கோமே, அதில் இருக்கக்கூடிய இந்த பாவத்தின் நாட்டங்களை, அந்த டிசையர்ஸ், அந்த ஆசைகளை நம்ம உடைக்கலைன்னா பெருமைப்படுறது, பொறாமைப்படுறது, பேராசைப்படுறது, பெருந்தீனி, கோபம், காமம், சோம்பேறித்தனம், இது எல்லாத்தையுமே நம்ம டோட்டலாக வெளியே அனுப்பலைன்னா அதுவே நம்மளை வந்து கண்களை குத்தக்கூடிய கூர ஆணிகளாகவும் நம்மளுடைய விழாவை மனசை கீறக்கூடிய முட்களாகவும் இருந்து நம்ம நிம்மதியை அதுவே குலைச்சிக்கிட்டு இருக்கும். நமக்கு தெரியாது. அதான் ஆனால் இஸ்ரேல் மக்கள் மாதிரி பாருங்கள், ஐயோ நாங்கள் திரும்ப போய் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், அந்த உடம்புக்கு சுகம் கொடுத்தா போதும்னு சொல்லி நம்ம திரும்ப போகிறதுக்கு முயற்சிப்போம். ஆனால் அது நம்மளை கண்ணை குத்துறக்கூடிய ஆணியாகவும் நம்ம மனசையும் உடலையும் கீறக்கூடிய ஒரு முட்களாகவும் அது நம்மளுடைய வாழ்வில் இருந்துகிட்டு இருக்கு. அதை எடுத்து போட நம்ம முயற்சிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் உதவி செய்யாமல் இதை நம்ம எடுக்கவே முடியாது. ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இது வேணும்னு சொல்லி விசுவாசத்தோடு கேட்போம். கண்டிப்பாக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி வெளியே எடுத்து போடுவார். மாதக்கிட்ட கேட்கலாம். அதுவும் இல்லாமல் பாருங்கள், இன்றைக்கி இணைச்சட்டத்துக்கு போவோம். இணைச்சட்டத்தில் 32ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் பாருங்கள், அவர் தம் கேடு கெட்ட பிள்ளைகள் அவரிடம் பொய்மையாய் நடந்து கொண்டார்கள், அவர்கள் நெறி பிழந்து வஞ்சகம் மிக்க தலைமுறையினர்கள். அப்போ மோசே சொல்கிறாரு, கேடு கெட்ட தலைமுறைகளாக இருந்து ஆண்டவரிடம் பொய்யாக நடந்துக்கிட்டாங்களாம். ஆண்டவர் விசுவாசமாக தான் இருக்கார் பாருங்கள். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை விட்டு போகலை, இஸ்ரேல் மக்கள் தான் ஆண்டவரை விட்டு போனார்கள். நம்மளோட வாழ்வில் அப்படி தான், நம்ம தான் ஆண்டவரை விட்டு போயிட்டுருக்கோம். ஆண்டவர் திரும்ப தான் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு பாவத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். 6ஆம் வசனத்தில் பாருங்கள், ஞானமற்ற மதிக்கேடு மக்களே, ஆண்டவருக்கு நீங்கள் அளிக்கும் கைமாறு இது தானா? எவ்வளோ மனசு உறுத்தக்கூடிய ஒரு கேள்வி பாருங்களேன். உங்களை படைத்து உருவாக்கிய நிலைநிறுத்திய உங்கள் தந்தை அவர் அல்லவா? பாருங்கள், திரும்ப அப்பா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை என் தலைப்பிள்ளை அப்படின்னாரு. அங்கேயே அவர் அப்பான்னு காட்டுறாரு. அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொன்னார், கழுகுகளின் சிறகுகளை உங்களை சுமந்து கொண்டு வந்தேன்னு ஒரு இடத்துல சொல்கிறார். இணைச்சட்டம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உங்களை நான் ஒரு தந்தை குழந்தையை சுமப்பது போல சுமந்தேன் அப்படின்றாரு. பாருங்களேன், இதெல்லாம் அவங்க அப்பான்றதை உணர மறந்துட்டாங்க. அவரை இன்னும் ஒரு பயப்படக்கூடிய கடவுளாகவே பார்த்தாங்க. ஓகே, ஆண்டவருக்கு அஞ்சுவது தப்பு இல்லை, அவருக்கு அஞ்சுவது பாவத்தை தவிர்ப்பதற்கு, அவருக்கு அஞ்சு அவரே தவிர்ப்பதற்கு அல்ல. பின்னாடி இறைவகினர்கள்லாம் நம்ம படிப்போம், அவங்க எல்லாமே ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சமாக தந்தைன்றதை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. முழுசாக ஆண்டவர் தான் நமக்கு வந்து அப்பான்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஸோ நம்ம பாருங்களேன், நீங்கள் அளிக்கும் கைமாறு இதுதானு கேட்குறாரு. ஆண்டவர் நமக்கு எவ்வளோ கனிவான செயல்கள் செய்துள்ளார். அப்பாவாக இருந்து எல்லாத்தையுமே செஞ்சுட்டு தான் இருக்கார். ஆனால் நம்ம தான் அவருக்கு இந்த ஒரு கேள்வி நம்ம மனசை குத்தணும். ஆண்டவருக்கு நீங்கள் அளிக்கும் கைமாறு இது தானா? உங்களை படைத்து உருவாக்கி நிலைநிறுத்திய உங்கள் தந்தை அவர் அல்லவா? இந்த கேள்வியை நம்ம மனசில் யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவருக்கு நம்ம என்ன கைமாறு செஞ்சுட்ருக்கோம்? இப்படி இந்த லோயெல்லாம் என்ன சார் அதான் கேட்டார், வாட் ஆம் ஐ டூயிங் ஃபார் காட்? நான் கடவுளுக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? அந்த கேள்வி அவரை புனிதராக மாற்றியது. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்தார் ஆண்டவருக்காக. அதே கேள்வி தான், ஆண்டவருக்கு நான் என்ன கைமாறு செஞ்சிட்ருக்கேன் நம்மளையும் நம்ம கேட்கணும். இணைச்சட்டம் 32ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் பாருங்கள், கண்ணின் மணியென அவனை காத்தருளினார். பாருங்கள், ஆண்டவர் வந்து யாக்கோபையும் சரி பின்னாடி இஸ்ரேல் மக்களையும்
கண்ணின் மணி என காத்தாராம். யோசிச்சு பார்ப்போமே, இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வல்லமையான ஒரு உருவகம். ஆண்டவர் வந்து யாக்கோபை கண்ணின் மணியை போல் காத்தாராம். நம்மளே யோசிச்சு பார்ப்போமே, நம்ம கண்ணின் மணினா முதல்ல நம்ம உணர்ந்து பார்ப்போம். நம்ம உடம்புல எந்த இடத்த வேணால் நம்ம தொட விட்டுடலாம். ஆனால் கண்ணுக்கிட்ட மட்டும் நம்ம விரலை கொண்டு வந்தால் உடனே நம்ம பயப்படுவோம். கண் அவ்வளோ வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுருப்போம். மற்ற எல்லா உறுப்புகளையும் விட உச்சகட்டமான ஒரு பாதுகாப்பு கண்ணுக்கு தான் நம்ம கொடுப்போம். அப்படி அந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த மணியை போல் ஆண்டவர் யாக்கோபையும் இஸ்ரேல் மக்களையும் அவர் வந்து காத்தாராம். அது அங்கே மட்டும் இல்லை, நமக்கு நன்றாக தெரியும். அது அவர்கள் வழியாக நமக்கு அந்த ஆசீர்வாதம் வருது. நம்மளையும் அப்போ ஆண்டவர் கண்ணின் மணியை போல தான் காக்கிறார். இந்த ஒரு வசனம் நம்மை வந்து தைரியப்படுத்தணும். ஆண்டவரே, நான் உங்களுடைய கண்ணின் மணியாக இருக்கேன். என் வாழ்க்கையில் இப்போ இந்த துன்பங்கள் வருதுன்னா எனக்கு நீங்கள் ஏதோ ஊதாரி மகனை போல் கற்றுக் கொடுக்க விரும்புகிறீங்க. அதை நான் கற்றுக்கிட்டு உங்கள்கிட்ட திரும்பி வருவேன். ஆண்டவர் நம்மளை விட்டு போவதில்லை, நம்ம தான் அவரை விட்டு போயிருக்கிறோம். அவர் திரும்பி வர சொல்லி அழைப்பதற்கு சில சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார், அவ்வளோதான். அது மட்டும் இல்லை பாருங்கள், இணையச்சட்டம் 32ஆம் அதிகாரத்தில் 11 12 வசனங்களை பாருங்கள். கழுகு தன் கூட்டின் மேல் அசைந்தாடி தன் குஞ்சுகளின் மேல் படர்ந்து அணைப்பது போலவும் தன் சிறகுகளை விரித்து அவற்றை சுமந்து செல்வது போலவும் அவற்றை தன் சிறகுகளில் சுமப்பது போல ஆண்டவர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். இந்த சிறகுகளின் அந்த நிழலில் அரவணைக்கிறது பாருங்கள். சிறகுகளின் நிழலில் என்னாலும் என்னை 91 திருப்பாடலில் தான் நம்ம வாசிக்கிறோம். அவர் தம் சிறகுகளால் நம்மை மூடிக்கொள்வார். இங்கேயும் நம்ம வாசிக்கிறோம், அப்படி தான் அவர் மூடி பாதுகாத்தான். அப்போ பாருங்களேன், நம்மளை பொறுத்த வரைக்கும் கடவுள் எங்கேயோ தூரமாக இருக்கார், நான் ஏதோ ஒரு ஜெபமான ஜெபிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ கண்ணின் மணியை போல இருக்கிறன்றார். உன்னை நான் சிறகுகளின் நிழலில் உன்னை மறைத்திருக்கிறது போல் உன்னை நான் மறைத்திருக்கிறேன்றார். அவ்வளோ க்ளோஸாக ஆண்டவர், நம்ம ஆண்டவர் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்குறாரு பாருங்களேன். ஆண்டவர் பொறுத்த வரைக்கும் நம்மளை அவர் அப்படியே மறைச்சி மூடுறார். சிறகுகளின் நிழலில் ஒரு கழுகு, ஒரு பறவை எப்படி அதை குஞ்சுகளை அணைச்சிக்குமோ அதே போலவா இதே உருவத்தை ஆண்டவர் இயேசு பயன்படுத்துகிறார் பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலும், அதே இது லூக்கா 13:34 ஆண்டவர் சொல்கிறார், எருசலேமே எருசலேமே, உன்னை நான் எத்தனை தடவை ஒரு தாய் பறவை தன் குஞ்சுகளை அணைப்பது போல் என் சிறகுகளை அணைச்சனே, ஆனால் நீ என்னை விட்டு விட்டு போனியே. ஆண்டவருடைய ஏக்கமெல்லாம் ஆதாமிலிருந்து துவங்கி இஸ்ரேல் மக்கள் வரைக்கும், மாதாவை பார்க்குற வரைக்கும் இந்த ஒரு ஏக்கம் தான் ஆண்டவர்கிட்ட. நான் உன்னை அணைக்கணும்னு நினைக்கிறேன், நீ தானே என்னை விட்டு விட்டு போகிறேன்றாரு. அதே போல் பாருங்கள், இணையச்சட்டம் 32ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனம் பாருங்கள். அதாவது இஸ்ரேலினுடைய எதிரி நாடுகளை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். அவர்களது கொடி முந்திரி சோதோமிலிருந்து வருவது, கொமோராவின் வயல்வெளியிலிருந்து வருவது. அதாவது அந்த கொடி வந்து எங்கேருந்து வருதுன்னா சோதம் குமாராலேருந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர்களது திராட்சைகள் நஞ்சு திராட்சைகள், அவர்களது திராட்சை கொத்துகள் கசப்பானவை, அவர்களது ரசம் பாம்பின் நஞ்சு போன்றது. பாருங்களேன், இங்கே ஒரு திராட்சையின் ஒரு உருவகத்தை இங்கே ஆண்டவர் கொடுக்கறத பார்க்குறோம். இஸ்ரேலினுடைய எதிரிகள் இஸ்ரேலையும் ஒரு திராட்சை கொடியாக தான் பார்க்குறாங்க. பாருங்களேன், அங்கே ஆண்டவர் ஒரு பாறைன்னு பார்த்தோம், நம்ம அதே மாதிரி என்ன பார்க்குறோம், எதிரிகளுக்கு ஒரு பாறை உண்டு. அது அவங்களுடைய அந்த வேற்று சிலை வழிபாடு தெய்வங்கள் சொல்லி அவங்க நினச்சிட்ருக்கிற அந்த சிலைகள். ஆண்டவர் நமக்கு ஒரு பாறையாக இருக்கிறார். அதே போல் அவங்க பாருங்கள், அவங்களும் ஒரு திராட்சை கொடி தான், ஆனால் அது வந்து கசப்பானது, நஞ்சு மிக்கது. ஆனால் இங்கே பாருங்கள், இஸ்ரேல் மக்களையும் நம்ம பின்னாடியெல்லாம் வாசிப்போம், அவங்களையும் ஒரு திராட்சை கொடியை தான் வாசித்தாங்க, உருவகப்படுத்துவாங்க இறைவாக்கினர்கள். ஆண்டவரும் கூட, ஆண்டவருமே நிறைய ஊமைகளை புதிய ஏற்பாடுலையும் அப்படி தான் சொல்கிறார். ஆனால் இந்த பழைய இஸ்ரேலில் இருந்த திராட்சை கொடி, அதனுடைய அடித்தளமே விழுந்து போன அந்த இயல்பு ஜென்ம சுபாவத்திலேருந்து ஆதாமேவாலிருந்து வந்திருக்கிறது. அப்போ இந்த திராட்சை கொடியிலேருந்து வரக்கூடிய கிளைகள் எப்படி இருக்கும், அதுவும் வந்து இப்படி பாவத்தில் தான் திரும்ப திரும்ப விழுந்துட்டுருக்கும். அப்போது இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய பிளான் பாருங்கள். அதனால் நம்ம காணவ திருமணத்தில் பார்க்குறோம், ஆண்டவர் புதிய ஒரு திராட்சை ரசத்தை உருவாக்கிறார். அது பழசை விட ரொம்ப ரொம்ப இனிமையானது, ரொம்ப அழகானது, நல்ல ஒரு கட்டளை, நல்ல ஒரு உடன்படிக்கை. இப்போது ஆண்டவர் என்ன பண்ண பாருங்கள், யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் 1-5 வசனங்கள் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், நானே திராட்சை கொடி, உண்மையான திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள் அப்படின்றாரு. இப்போ புரியுதா,
ஆதாம் ஏவாளில், பழைய ஆதாம் பழைய ஏவாளிலிருந்து வந்த கொடியின் கிளைகள் பாவத்தில் தான் இருக்குது. என்ன பண்ணாலும் அதுக்கு சட்டம் கொடுத்தும் அட்லீஸ்ட் அந்த பாவத்தில் மீறாமல் செய்யாமல் இருக்கிறதுக்காகவாவது அந்த சட்டம் கொஞ்ச நாள் காப்பாற்றுனுச்சு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எமர்ஜென்சியில் அவங்கள ஒரு குவாரண்டைனில் போட்டிருக்க மாதிரி, தனிமைப்படுத்துகிற மாதிரி கொஞ்ச நாளைக்கு. ஆனால் ஆண்டவர் வந்து உண்மையான மருத்துவராக புதிய இதயத்தை, சதையுள்ள இதயத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. உண்மையான சர்ஜன் வந்து ஆண்டவர் இயேசு தான் புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையை கொடுக்குறாரு. ஸோ அது வரைக்கும் இவங்களை ஒரு தனிமைப்படுத்தி குவாரண்டைனில் போட்டு அந்த சட்டங்களை கொடுத்து அதை பின்பற்ற சொல்லார் ஆண்டவர். ஸோ இப்போ ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, இப்போ மூர் இறைவனுடைய அழகான ஒரு திட்டம் பாருங்கள். இந்த பழைய ஆதாம் பழைய ஏவாளிலேருந்து வந்த இந்த கொடிகள் எல்லாம் இப்படி இருக்கா, இப்போ புதிய ஆதாம் புதிய ஏவாள் ஆண்டவர் இயேசு மாதாவிலிருந்தும் வரக்கூடிய இந்த திராட்சை கொடி, இது வந்து இந்த கொடியை கூட இப்போ யாருமே இல்லை, மாதாவும் ஆண்டவர் இயேசு மட்டும்தான் இருக்காங்க. முதல் கிளையாக புனித யோவான் வரார். எங்கே? சிலுவை அடியிலிருந்து இதோ உன் மகன். 2வது குழந்தை பிறக்குது மாதாவுக்கு சிலுவை அடியில். அப்போது ஒரு முதல் கிளை வருது. கொடியாறு ஆண்டவர் இயேசு, அதனுடைய முதல் கிளை புனித யோவானா வெளியே வராரு. அப்போஸ்தலர்கள் அதுக்கப்புறம் வராங்க. எல்லா புனிதர்கள், ஆதி கிறிஸ்தவர்கள், திருச்சபையின் தந்தையர்கள் எல்லாம் வெளியே வராங்க. இப்போது இந்த கிளைகள் எங்கே ஒட்டு போடப்பட்டிருக்கு? உண்மையான பரிசுத்தமான கொடியாகிய ஆண்டவர் இயேசுவிலும் தெய்வ மாதாவிலும். அப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னை இல்லாமல் உங்களால் எதுவும் பண்ண முடியாது, என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்றார். அதனால் அவரோடு இணைஞ்சு, அதனால் நம்ம பாடல்லையும் பாடுறோம், கொடியோடு இணைந்து உள்ள கிளை போலவே உன்னோடு ஒன்றாகும் அருள் வேண்டுமே. ஸோ இது ஸ்டார்டிங் எங்கே நடக்குது? ஞானஸ்தானத்தில். ஞானஸ்தானம் பெறும்போது, பேப்டிசம் வாங்கும்போது ஆண்டவருடைய உடலாக நாம் மாறுகிறோம். அவருடைய அந்த உண்மையான திராட்சை கொடியோடு நம்ம கிளைகளாக இணைகிறோம். நம்மளும் ஒரு கிளையா. சரி, திரும்ப பாவம் செஞ்சு விழுறோமா, கன்ஃபெஷன் போகிறோம். நம்ம உறுதிப்படுத்தி பலப்படுத்துறதுக்கு நற்கருணை கொடுக்குறாரு. அதனால பாருங்கள், தந்தை வந்து கனி தராத கிளைகளை வெட்டி எரிஞ்சு போடுவாராம். ஹி வில் ப்ரூன் அப்படின்னா அந்த கொடியை வந்து அவர் பராமரிக்கிற ஒரு தோட்டக்காரராக தந்தை இருக்கிறாராம். அப்போ ஆண்டவர் இயேசுவோடு இணைஞ்சிருக்கிற இந்த திருச்சபையில், கத்தோலிக்க திருவையில் கனி தராத தந்தையும் இறைவன் பராமரிச்சிட்ருக்காராம் தூய ஆவியானவருடைய வல்லமையின் வழியாக. ஸோ கனித்தர வைக்கணும். கனி தந்தால் நம்ம தந்தையை மகிமைப்படுத்துகிறோம். கனி என்னது? ஆவியானவருடைய செயல்பாடுகள், அன்பு, அமைதி, பொறுமை, கனிவு, அந்த எல்லா கனிகளையும். ஸோ எவ்வளோ அழகான ஒரு உருவகம் பாருங்கள். அதனால தான் நம்ம ஆண்டவர் எப்படி நம்மளை வந்து தந்தையும் இறைவன் பராமரிக்கிறாரு, நம்மளை ப்ரூன் பண்ணுறாரு, வெட்டுறாரு, கட் பண்ணுறாரு. நம்ம ஒரு தோட்டக்காரர் எப்படி அந்த ஒரு திராட்சை கொடியை பார்த்துக்கிறோம், அந்த மாதிரி பார்த்துக்கிறாரு. கனி தரணும், அதுதான் கான்செப்ட். எப்படி பார்த்துக்கிறாரு? நற்கருணை வழியாக, உறுதி பூசல் வழியாக, திருவருள் சாதனம் வழியாக, பைபிள் கொடுக்கறது வழியாக, நல்ல முன்மாதிரியான புனிதர்களை கொடுப்பதன் வழியாக, நல்ல அம்மா அப்பா திருச்சபையில் இப்படி நம்மளை பராமரித்து கூட்டிகிட்டு வர. சில சமயம் கஷ்டமான சூழ்நிலைகளை அனுபவிப்பதன் மூலியமாக, உடல் நோய்கள் மூலியமாக, நிறைய தடைகள் மூலியமாக, ஆசீர்வாதங்கள் மூலியமாக ஆண்டவர் எதை வேணால் பயன்படுத்தி நம்ம கனி தரக்கூடிய ஒரு கிளைகளாக மாறணும். அதுதான் ஆண்டவருடைய எண்ணம். அதே போல் 39வது வசனம் பாருங்கள். நானே இருக்கிறவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள். அவர் எப்போ சொல்கிறார் தெரியுமா? மக்கள் வந்து டோட்டலாக நாடு கடத்தப்பட்டு அவங்கக்கிட்ட எந்த ஒரு பலனும் இல்லை. அவர் சொல்கிறார் பாருங்க, டோட்டலாக ஒரு பலவீனமாகி ஒன்றுமே இல்லாத ஒரு சூழலில் இப்போது உணர்ந்து கொள்ளுங்கள், நான் தான் ஆண்டவர்னு சொல்லி. நீங்கள் போய் வழிபட்டீங்களே, உங்களுடைய வீண் பெருமை, உங்களுடைய பொறாமை, பேராசை நம்மளை பார்த்து சொல்கிறாரு. பெருந்தீனி, கோபம், காமம், சோம்பேறித்தனம், திருடினது, பொய் சொன்னது, இது உங்கள் கடவுள் நினச்சி என்னை தூக்கி போட்டு அதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்களே, பற்றி கொண்டீங்களே, இப்போ அதனால் உங்களுக்கு வந்தது என்ன? ஸோ ஆண்டவர் பாருங்களேன், அப்படி ஊதாரி மகன் தான் திரும்ப திரும்ப நமக்கு வருது. அந்த ஒரு வறண்ட நிலையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது இப்போ உணர்ந்து கொள்ளுங்கள்ன்றார் ஆண்டவர். எவ்வளோ பவர்ஃபுல்லான வார்த்தைங்க பாருங்கள். எந்த மதத்தில் எந்த கடவுள் இப்படி பேசியிருக்காரு? இதை கேட்கும்போதே நம்ம மனசு குத்தப்படுகிறது. இது ஏதோ யாரோ எழுதுனாலாம் இப்படி வராது, இறை வார்த்தை மட்டும்தான் இப்படி குத்தும் நம்ம மனசை. இப்பொழுதாவது உணர்ந்து கொள்ளுங்கள், கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே, காயப்படுத்துபவரும் நானே, குணமாக்குபவரும் நானே. ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஓகே, எங்களை நீங்கள் காயப்படுத்திட்டீங்க, நான் ஒத்துக்கிறேன், இந்த காயம் எனக்கு தேவை தான். நம்ம திருப்பாடல் 119 வாசித்தோம். ஆண்டவர் நம்மை தண்டிப்பது நல்லது தான்.
ஏன்னா அப்போ தான் அவருடைய திருச்சட்டங்களை, அவருடைய கட்டளைகளை, அவருடைய நேரிய வழியை நம்ம உணர்ந்து கொண்டோம். ஆண்டவர் என்னை காயப்படுத்திட்டீங்க, என்னை எப்போ குணமாக்குவீங்க ஆண்டவரேன்னு கேட்கலாம். இந்த வார்த்தைகளை நம்ம ஜெபத்தில் பயன்படுத்தலாம். அதே போல் இணைச்சட்டம் 32ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 47ஆவது வசனத்தில், இத்திருச்சட்ட வார்த்தையும் வீணானதல்ல, அதுவே உங்களது வாழ்வு. அப்போ அந்த வார்த்தையில் தான் லைஃப் இருக்கான், அந்த வேர்டில் தான் லைஃப் இருக்கான். நம்ம பாருங்கள், அழகாக ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதுக்கு நம்ம ஒதுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்லார் யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில், நீங்கள் மறைநூலை தேடி ஆராய்ஞ்சு படிக்கிறீங்க, ஏன்னா அதில் தான் வாழ்வு இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஆனால் அந்த மறைநூல்களை என்னை குறித்து சான்று பகிருது அப்படின்றாரு. ஸோ ஜீசஸ் தான் இந்த மொத்த தோராவும், இந்த மொத்த பழைய ஏற்பாடும். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் பாருங்கள், அதே யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் பாருங்கள், என் வார்த்தைகளை கேட்டு என்னை விசுவசிக்கிறவன் சாவிலிருந்து உயிர்ப்புக்கு கடந்து வாழ்வுக்கு கடந்து வந்துட்டான் அப்படின்றாரு. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்கள், யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம், பிலிப்பியர் 2:16, இதெல்லாம் பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தையில் வாழ்வு இருக்குது நம்ம வாசிக்கிறோம். நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் தூய ஆவியை கொண்டுள்ளது. பிலிப்பியர் 2:16 பாருங்கள், கிறிஸ்துவின் நாளில் நான் பெருமை அடையும் வகையில் வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். ஸோ இந்த வார்த்தையில் லைஃப் இருக்குது. நமக்கு எப்படின்லாம் தெரியாத அன்பார்ந்தவர்களே, இதை படிப்போம், இதை மனப்பாடம் பண்ணுவோம், இதை நாள் முழுசும் மைண்டில் ஓட்டுவோம். முடிஞ்சளவு பைபிளை சாப்டராக மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா அதில் வாழ்வு இருக்குது. நமக்கு தெரியாமல் அந்தளவுக்கு மறைபொருளாக நமக்குள்ளே அதை வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம ஒரு ஐவி போடுறோம், இல்லை ஒரு மெடிசன் போடுறோம், அது என்ன பண்ணுதுலாம் தெரில, ஆனால் அது அதனுடைய வேலை செய்யுது, அதோட ஃபீவரை குறைக்குது. அதே மாதிரி நமக்கும் உரிய காலத்தில் அவரோட வார்த்தையை அனுப்பி அவர் நம்ம பார்த்தோம்ல, அது செயல்பட்டு அது வெற்றிகரமாக முடிக்காமல் திரும்பி வராது தந்தையிடம். ஸோ வார்த்தையில் வாழ்வு உண்டு, மறந்துடக்கூடாது. இதை தான் யோவான் நற்செய்தியில் நம்ம பின்னாடி வாசிப்போம். அந்த வாழ்வு தான் மக்களுக்கு ஒளியாக இருந்துச்சு. ஸோ வேர்ட், லைஃப், லைட், இது 3மே சம்மந்தப்பட்டது. அதான் யோவான் நற்செய்தியில் அந்த வார்த்தையில் வாழ்வு இருக்குது, அந்த வாழ்வில் தான் ஒளி இருக்குது. அந்த ஒளி நமக்குள்ளே வந்துருச்சுன்னா எது உண்மைன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போது எந்த சாத்தானும், எந்த உலகமும், எந்த உடம்பும் நம்ம மேற்கொள்ள முடியாது. சரி, இன்றைக்கி திருப்பாடலுக்குள்ளே போகலாம். திருப்பாடல் 118 பாருங்கள், தாவீது தான் எழுதியிருப்பார். எனக்கு ஆசிரியர் நமக்கு தெரில, பட் ஆனால் நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும், இந்த அளவுக்கு மனசு வேறு யார்கிட்டையுமே இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக தாவீது, நல்லா யோசிச்சு பாருங்கள், அவர் அரசர். போன்னு சொன்னால் போவான், வான்னு சொன்னால் வரத்துக்கு ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் இருக்காங்க, மந்திரிகள் இருக்காங்க. அவர் பேலஸில் வாழ்கிறார். ஆனால் அவர் மனசை பாருங்கள், ஏழையாக இருக்குது. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். அவருடைய உள்ளம் பணத்து மேலே நம்பிக்கை வைக்கலை, அந்த படைகள் மேலே நம்பிக்கை வைக்கலை. அவருடைய உள்ளம் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கு. பாருங்கள், திருப்பாடல் 118 6வது வசனத்தில் பாருங்கள், ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும், மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும். நம்மள இருந்து என்ன சொல்லியிருப்போம், நமக்கு 20,000 பேர் யானை படை இருக்குது, குதிரை படை இருக்குது, நான் யாருக்கு நான் பயப்படணும். நம்மளுடைய மனசு அப்படி இருக்கும். ஆனால் தாவீதுடைய மனசு பாருங்களேன், ஆண்டவர் என் பக்கம் இருக்க, இந்த படைகள்லாம் எனக்கு இல்லை, எனக்கு ஒருத்தனும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் என் பக்கம் இருந்தால் போதும். இந்த தாவீது தான் கோலியாத்துக்கிட்ட நம்ம பின்னாடி வாசிப்போம், அவ்வளோ தைரியமாக போனார். 8ஆம் 9ஆம் வசனத்தை பாருங்கள், மனிதர் மீதும் உயர் குடியினர் மீதும் நம்பிக்கையை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நிறைய உதாரணம் சொல்லலாம். ஒரு உதாரணம், எனக்கு ஒரு சீட்டு வாங்கணும், எனக்கு ஸ்கூலில் பையனுக்கு, இல்லை எனக்கு காலேஜில் ஒரு சீட்டு வேணும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃபாதரை பிடிக்கலாமா, அந்த சிஸ்டரை பிடிக்கலாமா, அந்த மந்திரியை பிடிக்கலாமா. மனிதர் மீதும் அல்ல, உயர் குடியினர் மீதும் அல்ல, பிரின்சஸ் மீதும் இல்லை, எந்த மந்திரியும் வேணாம், எனக்கு எந்த ஃபாதரும் சிஸ்டரும் எனக்கு வேண்டாம், எனக்கு ஆண்டவர் போதும். நான் அவர்கிட்ட ஜெபிப்பேன், எனக்கு ஆண்டவர் எனக்கு சீட்டு தருவார். எல்லா விஷயத்துலையும் நம்ம ஒரு சாதாரண பிறனத்தவர்களுக்கும் நிறைய கிறிஸ்தவர்களுக்குமே வித்தியாசம் இல்லை. எனக்கு அந்த ஃபாதர் இந்த ஃபாதர் நோ, நான் என்னால் முடிஞ்சதை படிப்பேன், என் மார்க் எடுப்பேன், மீதி நான் ஆண்டவர்கிட்ட கொடுப்பேன். ஆண்டவர் எனக்கு எந்த இடத்துல கொடுக்குறாரோ அதை நான் ஏற்றுக்குவேன். எவ்வளோ பாருங்களேன், நம்ம மனிதர்கள் மீது நமக்கே தெரியாமல் நிறைய இடங்களில் நம்ம நம்பிக்கை வச்சிட்ருக்கோம். அங்கே போகிறோம். அந்த புனித லோயலா என்ன செய்யப்பாருங்க, அவர் ரோமுக்கு திருப்பயணம் மேற்கொள்கிறார். அப்போ அவர் கூட இருக்கவங்க சொன்னாங்க, உனக்கு இட்டாலியன் மொழி தெரியாது,
நீ வந்து கூட இவரை எடுத்துகிட்டு போய் இவர் வந்து பிரின்சஸோடைய ஃப்ரெண்டோ பையனோ, அவரை கூட்டிகிட்டு போக அவருக்கு மொழி தெரியும். என்ன சரி, இல்லை எனக்கு அரசரே வந்தால் கூட என் கூட எனக்கு வேண்டாம், ஏன்னா நான் அவங்க மேலே என் நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிடுவேன். லோயல் என்ன செய்ய பாருங்களேன், நான் தனியாக தான் என் பயணத்தை மாரி எவ்வளோ ரிஸ்க்கு பாருங்கள். ஆனால் அந்த ரிஸ்க் எடுக்க அவர் முயற்சி செஞ்சார். அதே போல் அவர்கிட்ட காசு கொடுக்குறாங்க, இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம். அப்புறம் என்னோடய பயணத்தில் நான் எனக்கு எதாவது ஷேர் பண்ணணுன்னா அவர்கிட்ட பண்ண ஆரம்பிச்சிடுவேன். நான் ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன். தனியாக போகிறாரு. ஏன்னா அப்போ தான் ஆண்டவரை வந்து உணர முடியுமா. ஸோ நம்ம யார் மேலே நம்பிக்கை, சின்ன சின்ன விஷயங்களில் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் யாரையும் வருதா, ஓகே கடவுள் தான் அனுப்புகிறாருன்னு சொல்லிவிட்டு அவர் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இல்லை புனிதர்கள் எப்படி யோசிக்கிறாங்க பாருங்களேன். ப்ராக்டிக்கலாக அவங்க கடவுள் மேலே வச்சுருக்கிற விசுவாசம் அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலையும் அது பிரதிபலிக்கிறது, அது பாதிக்கிறது. அவங்களோட ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நகர்விலும் அவங்க கடவுள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை இங்கே அவங்க அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு முடிவு எடுக்கிறாங்க, ஒவ்வொரு வார்த்தையும் பேசுகிறாங்க, ஒவ்வொரு செயல்களையும் செய்கிறாங்க. அதனால தான் இல்லை சரி எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாரு, நான் தனியாக போவேன், என்னென்ன கடவுளில் நம்பியிருக்கேன். இது ஏதோ ஒரு திருப்பாடல் ஆசிரியர் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து ஜாலியாக எழுதிட்டுருக்கிறவர் கிடையாது. தாவீது நேரடியாக போரில் உயிரை பணையம் வச்சுக்கிட்டு இருக்கவர் எழுதுகிறார் இதை. அப்படின்னா அவரோட மனசை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காருங்க. கடவுள் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவங்களோட மனசு இப்படி தான் இருக்கணும். நம்ம போருக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஓகே எனக்கு இது தேவையில்லை, நான் கடவுளை நம்பியிருப்பேன். அதாவது நம்ம விசுவாசம் உயிரோட்டமாக இருக்கணும். 10வது வசனத்துலேருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் பாருங்கள். வேற்றினத்தார் அனைவரும் என்னை சூழ்ந்து கொண்டனர், எப்பக்கமும் அவர்கள் என்னை சுற்றி வளைத்து கொண்டனர், அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றனர், ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார், ஆண்டவரின் பெயரால் அவர்களை வெட்டி வீழ்த்தினேன். எல்லாத்தையும் யார் இப்படி சொல்ல முடியும்? தாவீது கோலியாத்தை சந்தித்தப்ப கோலியாத்துக்கிட்ட சொல்லுவார் அழகான ஒரு டைலாகு, நீ உன்னுடைய ஜாவ்லின், உன்னுடைய ஸ்பியர், உன்னுடைய ஈட்டியும் உன்னுடைய பட்டயத்தையும் நம்பி நீ வர, ஆனால் நான் கடவுளுடைய பெயரால் வருகிறேன், வாழும் கடவுள் இஸ்ரேலினுடைய தெய்வன் படைகளின் ஆண்டவரின் பெயரால் வரேன். அதே வார்த்தைங்க பாருங்கள், ஆண்டவரின் பெயரால் அவர்களை வெட்டி வீழ்த்தினார். இந்த திருப்பாடலில் யார் எழுதியிருக்க முடியும்? தாவீது மட்டும்தான். ஏன்னா இந்த திருப்பாடல் தான் வாசிக்கிறோம். அதனால தான் பாருங்கள், ஆண்டவரோட பெயரால் வந்தவர் தான் தாவீது கோலியாத்தை வீழ்த்தினார். எல்லா போர்லையும் ஆண்டவர் பெயரால் அவர் வெட்டி வீழ்த்தினார். அதனால தான் ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டில் எருசலேம், அதே தாவீதினுடைய சிட்டி, அவருடைய நகரத்துக்குள்ளே கேபிட்டல் சிட்டிக்குள்ளே உள்ளே வரும்போது மக்கள் ஆரவாரத்தோட ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசை பெற்றவர்னு சொல்லி வாழ்த்துறாங்க. தாவீது பாருங்க 18ஆம் அந்த திருப்பாடலில் ஆண்டவர் என் ஆற்றல் அப்படின்றார், அவரே என் கற்பாரை, என் அரணும், என் மீட்பும். அதே வசனங்களை இங்கேயும் யூஸ் பண்ணுறார், ஆண்டவர் என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே அப்படின்னு சொல்லி. எப்படி கடவுள் கூட ஒரு உறவு பாருங்களேன் தாவீதுக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த பைபிள்லேயே 2 பேரை தான் ஆண்டவர் என் மனசுக்கு நெருக்கமானவன் சொல்லியிருக்கார். ஒன்று யோவான் நற்செய்தியில் வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு, அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அவர் கடவுள். ஆனால் இன்னொரு ஆள் யார் தெரியுமா? தாவீது. அதுவும் அவர் எப்போ தெரியுமா அப்படி சொன்னார்? ஆண்டவர் தாவீதை பார்த்து என் மனசுக்கு நெருக்கமானவன்னு பாவம் செஞ்சு அவர் மனம் திரும்பினதுக்கப்புறம். தாவீது எந்த அளவுக்கு கொடூரமாக பாவம் செஞ்சாரோ அதை விட பல மடங்கு மனம் திரும்பினார். அவரோட மனம் திரும்புதலும் பெருசாக இருந்துச்சு. அதான் பாருங்கள், ஆண்டவரை வந்து அவர் பாறையை நினச்சிருக்கார். ஏன்னா அவரோட ஆற்றல் வந்து அவரோட பாறையம் ஆண்டவர் தானா. அது பாருங்கள், அவர் பாருங்கள் 15-16 வசனங்களில் சொல்கிற திருப்பாடல் இன்னைக்கு, ஆண்டவரது வழக்கை வல்லமையாய் செயலாற்றி உள்ளது, ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. பாருங்களேன், அவருடைய ரைட் ஹேண்டு. நம்மளால் என்ன பண்ணியிருப்போம், என்னுடைய வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது, என் வழக்கை செம்மைய செயல்பட்டு என் எதிரிங்கெல்லாம் கொண்டுச்சு. இல்லை, தாவீதுக்கு அவருடைய வழக்கை கிடையாது. தாவீதை பொறுத்த வரைக்கும் கடவுளுடைய வழக்கை தான் அவருடைய போரை ஜெயிச்சு கொடுக்குது. இவர் சும்மா சண்டை போடுறாரு, அவரோட ஒத்துழைக்கிறாரு, கோஆப்ரேட் பண்ணுறாரு. பட் இட் இஸ் காட்ஸ் கிரேஸ். கடவுளுடைய அருள் தான் வல்லமையாக செயல்பட்டு எல்லா போர்லேயும். தாவீதை பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயிக்கிறதெல்லாம் கடவுளால் வந்தது. இவர் வெறும் ஒரு கருவி தான். அதான் மாதவன் பாருங்கள், அவருடைய கரத்தின் வலிமையை காட்டியுள்ளார் அப்படின்னு சொல்லி மாதவன் அவங்களுடைய பாடலில் பாடுறாங்க. நம்மளும் நம்ம ஜெபத்தில் சொல்லலாம், ஆண்டவரே உங்களுடைய வலது கரத்தை வல்லமையை என்னுடைய வாழ்வில் செயலாற்றுங்க, என்னை பற்றி பிடித்து கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்கலாம். 18ஆம் வசனத்தில் பாருங்கள், தாவீது சொல்கிறார் இன்றைக்கி திருப்பாடலில், கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார்,
ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. இதுதான் நம்மளுடைய வாழ்வில் நடக்குது. நம்மளை டோட்டலாலாம் பாருங்கள், இஸ்ரேல் மக்கள் கூட பாருங்கள், அப்படி பாவம் செஞ்சு ஆண்டவரை காயப்படுத்தி கோபப்படுத்தி ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு சோதித்தாங்க. அவங்க உடன்படிக்கை அப்படியெல்லாம் மீறினாங்க. எத்தனை உடன்படிக்கை ஒரே மக்கள்கிட்ட செய்கிறது. ஆனாலும் கூட பாருங்கள், ஆண்டவர் நீங்கள் உங்கள் நாடு கடத்தி அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் முழு இதயத்தோட, கீவேர்டாக தான், உங்கள் முழு இதயத்தோடு நீங்கள் திருப்பி வரணும். கொஞ்சத்தை அங்கே விட்டுட்டு சாப்பாட்டில், கொஞ்சத்தை வந்து பெருமையில், கொஞ்சத்தை பொறாமையில், கொஞ்சத்தை இச்சையில் விட்டுட்டு இல்லை நீங்கள் அப்படி வரக்கூடாது. உங்கள் முழு இதயத்தையும் எடுத்துக்கிட்டு என்கிட்ட திரும்பி வந்தீங்கன்னா நான் திரும்ப உங்களை வந்து மீட்பேன் உங்கள் அடிமைத்தனத்துலேருந்து, எப்படி எகிப்திலேருந்து மீட்டாரோ அதே போல். ஸோ ஆண்டவர் கண்டித்தார் இஸ்ரேல் மக்களை நாடு கடத்த விட்டு ஊதாரி மகனை போல். நம்மையும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அவர் நம்மளை முழுசாலாம் காலி பண்ணல, முழுசாக நம்மளை வந்து சாவுக்கு கையளிக்கலை. நம்ம ஆன்மாவை டோட்டலாக விட்டுட்டு அவர் போல், அவர் எப்படா வருவான்னு தான் அவர் பார்த்துட்ருக்காரு. 118ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்கள். ஆண்டவரே இறைவன், அவர் நம் மீது ஒளிர்ந்துள்ளார், அவருடைய லைட் நம்ம மேலே வந்துருச்சான். கிளைகளை கையிலேந்தி விழாக்களை தொடங்குங்கள், பீடத்தின் கொம்பு வரை பவனியாக செல்லுங்க. அப்போ கிளைகளை கையில் ஏந்திக்கிட்டு இன்றைக்கி திருப்பாடல் நம்ம வாசிச்சோம் இல்லையா, என்ன பாடுறாங்க? ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசை பெற்றவர். இவங்களுக்கு யார் ஃபஸ்ட்? இது வந்து முதல்ல தாவீதை குறிக்குது, ரெண்டாவது இது மெஸ்ஸியாவை குறிக்குது. ஆண்டவர் ஒரு நாள் வருவார். அப்போது மெஸ்ஸியாவை இதே போல் கிளைகள் எடுத்து விழாவை தொடங்கி பீடம் வரைக்கும் பவனியாக செல்வோம். ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசை பெற்றவர், தாவீதின் மகனே ஓசானான். அப்படிப்பட்ட ஒரு அரசர், அப்படிப்பட்ட கடவுளுக்காக இஸ்ரேல் மக்கள் இயங்கிட்டு இருந்தாங்க, திரும்பவும் அவங்களுக்கு ஒரு மீட்பு கொண்டு வர்றதுக்கு. ஸோ நம்மளும் அப்படி தான் ஒவ்வொரு முறையும் நம்ம குருத்து ஞாயிறப்போ இதே போல் இந்த மக்கள் பாருங்கள். இப்போ இந்த திருப்பாடல் பல வருடங்கள் முன்னாடி எழுதப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் வரும்போது இந்த திருப்பாடலை எடுத்து இதே போல் அதில் இருக்கிற வசனங்களை சொல்லி ஆண்டவர் பேர வருபவர் ஆசீர் பெற்றவர்னு தாவீதின் மகனை போற்றி, தாவீது எப்படி அவங்க போற்றுனாங்களோ அதே போல் தாவீதின் மகனாகிய ஆண்டவர் இயேசுவையும் போற்றி, அதே நேரத்தில் கிளைகளையும் கையில் எடுத்து பவனியாக போய் ஆண்டவரை அரசராக வரவேற்கிறாங்க எருசலேமுக்குள்ள. ரொம்ப அழகான விஷயங்களை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து பயணிப்போம். இன்றைக்கி திருப்பாடல் சொல்வது போல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. நம்ம நிறைய பதிலுரை பாடலாம் ஃபேமஸாக அதை பாடுவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், நன்மையே செய்கிறவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, யோசுவா, இஸ்ரேல் மக்கள் எல்லாருக்கும் காமிச்ச அதே பேரன்பை நமக்கும் காட்டிகிட்டு இருக்காரு. நம்ம அவர்கிட்ட திரும்ப போகிறோமா முழு இதயத்தோட? அந்த ஒரு கேள்வியை நம்ம மனசில் கேட்டுக்கொண்டு ஏதாவது நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை சேஞ்ச் பண்ண முயற்சிப்போம். தொடர்ந்து பயணிக்கலாம். முழு இதயத்தோடு ஆண்டவர்கிட்ட வருவதற்கு முயற்சி செய்யலாம். நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.